இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேவிஆர் லேர்னிங் சேனல்லேருந்து இன்கம் டேக்ஸில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். இது பிகாம் சிஏ, எம்காம், அதுக்கப்புறம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வருது. நான் கிளாஸ் எடுக்கும் போது நான் பார்த்துருக்கேன். அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்குறது எதில் கேட்பாங்க அப்படின்னா, செல்ஃப் ஆக்குப்பைடுக்கும் லெட் அவுட்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் செல்ஃப் ஆக்குப்பைடு ஃபார்மேட் அப்படி பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே செல்ஃப் ஆக்குப்பைடுங்கிறது நம்மளுடைய சொந்த வீடு. இப்போ 2 ஹவுஸில் செல்ஃப் ஆக்குப்பைடு ஒன்றும் லெட் அவுட்டும் கொடுத்துருப்போம். வாடகை வீடு ஒன்று, செல்ஃப் ஆக்குப்பைடு ஒன்று. அப்போ செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படிங்கிறது வந்து எல்லாமே நில் வேல்யூ தான் வரும். ஒன்று மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். எது எடுத்துப்போம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். அதில் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடும் எடுத்துப்போம். அதை பற்றி பார்க்கலாம். எம்ஆர்வி ஆர் எஃப்ஆர்வி விச் எவர் இஸ் ஹையர். அதுக்கப்புறம் எஃப்ஆர்வி ஆர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விச் எவர் இஸ் லெஸ். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட்டில் விச் எவர் இஸ் ஹையர் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் வந்துடும். டிடக்ஷன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸஸை லெஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோட். இதில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வராதுன்னு நான் முன்னாலேயே சொல்லிட்டேன். ஒன்லி நில் வேல்யூ. எம்ஆர்வி, எஃப்ஆர்வி, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸஸ், டிடக்ஷன்ஸ் எதுவுமே வராது. எது மட்டும்தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு மட்டும்தான் வரும். அந்த வரதுமே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூவில் தான் வரும். சரிங்களா? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸில் தான் கிடைக்கும். அப்போ இது லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் யூ ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சொல்லுவீங்க. ஐ சா ஆன் த பேப்பர்ஸ் ஆல் ஆர் மேட் எ மிஸ்டேக். எதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எதுலன்னா செல்ஃப் ஆக்குபைட்னு மேலே கொஸ்டினே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா லெட் அவுட்க்கு போட்டுடுவாங்க. லெட் அவுட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. எம்ஆர்வி ஆர் எஃப்ஆர்வி விச் எவர் இஸ் ஹையர் நம்ம லெட் அவுட்டில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம். விச் எவர் இஸ் லெஸ், தட் இஸ் கால்ட் அஸ் அன் இஆர்வி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆக்சுவல் ரெண்ட் பார்ப்போம். விச் எவர் இஸ் ஹையர் பார்ப்போம் அதில். அதுக்கப்புறம் we have to deduct municipal taxes. municipal taxes என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிடக்ட் பண்ணிடுவோம், கொடுத்துருப்பாங்க சம்மில். அடுத்ததான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to go for டிடக்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா போவோம். டிடக்ஷனுக்கு போகும்போது என்னென்ன டிடக்ஷன்ஸ் மேம் வரும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 வரும். நமக்கு முன்னாலே கிடைச்ச வேல்யூ என்னென்னா ஆக்சுவல் வேல்யூ, அதாவது ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து வர வேல்யூக்கு பேர் தான் என்னதுன்னா ஜிஏவி, அதாவது கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் நம்ம டிடக்ஷன்ஸ் மேக் பண்ணி கொண்டுட்டு வருவோம். சரிங்களா? கடைசியாக கிடைக்கிற வேல்யூ நெட் ஆனுவல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது டிடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். டிடக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெட் ஆனுவல் வேல்யூவுக்கு 30% நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோ இல்லை பாரோடோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணி காட்டுவோம். காட்டினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் லெட் அவுட், நாட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட். இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாமில் அதாவது சம்ஸை போடும்போதே கொஞ்சம் டவுட்ஸ் வந்துடுது லெட் அவுட்டுக்கும் செல்ஃப் ஆக்குபைடுக்கும். அது எப்படிங்கிறது ப்ராப்ளம் 1ல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சஞ்சய் ஓன்ஸ் 2 houses, one of which are self occupied. அதாவது 2 ஹவுஸ் சஞ்சய் வச்சிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடு, இன்னொன்று அப்போ லெட் அவுட்டுன்னு நாமளே நினச்சிக்கணும். த பர்டிகுலர்ஸ் ஆஃப் விச் ஆர் அஸ் அண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். எம்ஆர்வி பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது. ஹவுஸ் 2ல் 2 lakh இருக்குது. எஃப்ஆர்வி 1,30,000, 2,20,000. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1,10,000, 2,30,000. ஆக்சுவல் ரெண்ட் 20,000, 5,000. Insurance 7,000, 1,000. Municipal taxes 10,000, 15,000. Land revenue 3,000, 4,000. Then we have to see
இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி borrowed ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இஸ் 50,000. அதாவது 50,000 மணி கடன் வாங்கியிருக்காங்க. they are bought the loan. date of borrowing of loan is 1/10/2014. அதாவது எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/10/2014ல they bought the loan. then we have to show we have to compute, அதாவது கம்ப்யூட் பண்ணி எதை நம்ம காட்டணும் அப்படின்னா ஃபைண்ட் த நெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது என்னென்னா, இன்சூரன்ஸ் வந்தால் போடணுமா மேம் அப்படின்னு கேட்பாங்க, லேண்ட் ரெவன்யூ வந்தால் போடணுமா மேம் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம ஃபார்மேட்டில் நான் என்ன கொடுத்துருக்கணும் நீங்கள் அதை மட்டும் போட்டால் போதும். அதை போட்டிங்கனாவே உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். லேண்ட் ரெவன்யூ எடுத்துக்கக்கூடாது, அதே போல் இன்சூரன்ஸும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது நம்ம சம் பார்க்கலாம். பாருங்கள், எம்ஆர்வி நெல் தான் செல்ஃப் ஆக்குபைடில், இங்கே 2 lakh போட்டிருக்கோம். இங்கே லெட் அவுட்டில் எஃப்ஆர்வி செல்ஃப் ஆக்குபைடில் நெல் 2,20,000 லெட் அவுட்டில் போட்டிருக்கோம். விச் எவர் இஸ் ஹையர், இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள் 2 lakhக்கும் 2,20,000க்கும் விச் எவர் இஸ் ஹையர் 2,20,000. then you have to go for standard rent. standard rentல பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் செல்ஃப் ஆக்குபைடுக்கு nil, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2ல லெட் அவுட்க்கு 2 lakh, அதாவது 2,10,000, சாரி 2,10,000. then whichever is less நம்ம பார்த்தோம் அப்படின்னா we can get 2,20,000. next we have to go for step 2 actual rent, that is nil, இங்கே 2 lakh, அதுக்கப்புறம் whichever is higher 2,20,000. லெஸ் முனிசிபல் டாக்ஸஸ் 5,000 இருக்கும், நம்ம லெஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் என்ஏவி 2,05,000 நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு 30% நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். அது அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,05,000 × 30/100 இருக்குது. அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 61,500 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு போட்டிருக்கோம், அதாவது லெட் அவுட்டுக்கு போடணும். சரிங்களா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 50,000 கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட்டுக்கு கொடுக்கல அவங்க. சரிங்களா? செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நெட் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஏற்கனவே சொன்னாலப்பா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,05,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு 30% நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு 61,500 வருது. அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்குபைடு -50,000 இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள் 1,43,500 வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக செய்யாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி காட்டுறதே இல்லை எக்ஸாமில். அது நீங்கள் காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு 2 marks ஸ்கோரிங்க்கு வரும். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச இன்கம் வந்து 1,43,500 கிடச்சிருக்கு. ஹவுஸ் 1ல் வந்து -50,000 கிடச்சிருக்கு. ஸோ வி ஹாவ் டு லெஸ் -50,000 ஃப்ரம் 1,43,500. அப்போ பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 93,500 நமக்கு கிடச்சிருக்கு. 1,43,500லேருந்து 50,000 நம்ம லெஸ் பண்ணும்போது we can get 93,500. ஸோ நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போடும்போது நாம் என்ன பண்ணணும்னா செல்ஃப் ஆக்குபைடும் லெட் அவுட்டுக்கும் கிளியராக பார்த்துட்டு தான் போடணும். சரிங்களா? இப்போது நம்ம கேவிஆர் லேர்னிங் சேனல் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.